ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் நல்லா இருந்தால் எனக்கு ஓகே. உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னோம். ஒரு மூதேவி பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக ஒரு விஷயத்தில் எனக்கு கோத்து விட்டான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேட்ரு. இது பாருங்கள், இதுதான் அந்த கண்ணாடி மேட்ரில் தான் எனக்கு கோத்து விட்டான். அந்த இடத்துல போய் பாடுறா, ஒரு ஷோரூம் இது வேலூரில் தான், வேலூர் பச்சையா பஸ் இதில் அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. அங்கே போய் பாரு, அங்கே எல்லாம் கண்ணாடியெல்லாம் சூப்பராக இருக்கும். அவங்ககிட்ட என்ன தப்பு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கூலிங் கிளாஸ், அந்த வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் வேணும், எங்கேயே வாங்கினா நல்லாயிருக்கும் கேட்டேன். அதான் நான் செஞ்ச தப்பு. அது அந்த மூதேவி பார்த்தீங்கன்னா என்னை அங்கே போய் கோத்து விட்டான். சரி, இதோட ரோட்டு கடையில் வாங்கினாலே இதோட பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா வரும்? 200 தான் வரும். ரோட்டில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, இதோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 200 தான் வரும். ஆனால் அங்கே போய் வாங்கினது எவ்வளோ தெரியுமா? இது 750, 750 ரூபா இந்த கண்ணாடி. பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த கண்ணாடியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கலர் ஃபார்மாக இருக்குது. ஆனால் 750 ரொம்ப ஓவரான ரேட்டு தான் இது. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. ரோட்டு கடையிலையும் இதே மாதிரி தான் 200 இருக்கும். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் சொன்னான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி வாங்கிட்டோம், பந்தாவாக போனோம். வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தோடு தான் வந்தேன். 750 கொடுத்து வாங்கிட்டோமே. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாயில் ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கினேன். அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா கீது என்னை பார்த்தீங்கன்னா கண்ணாடிலாம் எனக்கு கூலிங் கிளாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ நான் மாற்றினே இருப்பேன். அதே மாதிரி தான் இந்த பாருங்கள், கூலிங் கிளாஸ் இது வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா பீரோவில் 2 கண்ணாடி இருக்குது. இன்னொன்று பிளாக் ஒரு கண்ணாடி இருக்குது, ஒயிட் கலர் ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி அவன் சொன்னான்னு போய், ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணாடி 2500 சொன்ன பார்த்தீங்கன்னா அது ஆன்லைன்லேருந்து, அது அமேசான்லேருந்து வாங்கினது. அது 2500. ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி. அது நல்ல சில்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டேன். இருந்தாலும் எனக்கு கூலிங் கிளாஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும். அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவன் என்ன அங்கே போய் கோத்து விட்டான். அவனும் வந்தான். சரி கேட்டு இது பார்த்தீங்கன்னா இது பக்கா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் அப்போ அது அன்பாக்ஸ் பண்ணும்போது எல்லாம் வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன். அங்கே இருக்கும்போது சரி எடுக்க முடியல. சரி எல்லா பொருளும் ஒன்றா ஆகிடுமா சொல்லி என்ன பண்ணேன், அங்கே போனேன். இந்த கூலிங் கிளாஸ் ஓகே ஆச்சு. இப்போ போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இருங்க வெளிச்சத்தில் காமிக்கிறேன். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கா? ஆனால் இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நான் எத்தனையோ கண்ணாடி வாங்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது 750க்கு ஓவர் ரேட்டு தான். ஆனால் ஓகே தான், இந்த கண்ணாடி சூப்பராக தான் இருக்குது. பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் சன், அதாவது அந்த வெளிச்சம், சன்னோட சூரியன் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ணுது. அவ்வளோ எனக்கு ஒன்றுமே தெரில, சூப்பராக இருக்குது. ஆனால் வெளியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை கலர், க்ரீன் கலரு, அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வருது. உள்ளே இருந்து நம்ம கண்ணாடி போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே அப்படியே பக்காவாக சூப்பராக தெரியுது, அப்படியே கிளியரன்ஸாக தெரியுது. அந்த லென்ஸு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதனால. ஏன்னா இந்த 200 ரூபா கண்ணாடிக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி எதுவும் வாங்கிட்டோம். வாங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி போட்டு காமிச்சு உங்களுக்குலாம் காமிக்கலாம் தான் இந்த வீடியோ போடுறேன். எப்படி இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது கண்ணாடி எனக்கு. ஆனால் கண்ணாடி எனக்கு ரொம்ப ஓகே, இது சூப்பராக இருக்குது. உள்ளேருந்து பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன், இது பாருங்கள், க்ரீனு ப்ளூ அந்த மாதிரிலாம் கலர் சேஞ்ச் ஆகுது. இதில் பாருங்கள் கலர்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது முன்னாடி இதே மாதிரி இன்னொரு கண்ணாடி வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கெல்லாம் பிளாஸ்டிக்கு மேலே இவ்வளோ மொத்தமாக இருக்கும் பிளாஸ்டிக்கு. அது நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அந்த கண்ணாடி எவ்வளோ வாங்க தெரியுமா? ரோட்டு கடையில் தான் வாங்கினேன். ஆச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோன்னு வாங்கினேன் சரியாக ஞாபகம் இல்லை. அது 120 ரூபா 150 ரூபா தான் வாங்கினேன். நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கண்ணாடி யூஸ் பண்ணுவேன், கூலிங் கிளாஸ் தான் வாங்குவேன். ஆனால் அது அதிகமாக வேஸ்ட் பண்ணுவேன் காசு. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு பெரிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கொடுத்து வாங்க பார்த்தீங்களா கண்ணாடி, அதுதான் எனக்கு. ஆனால் இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே ப்ராடக்ட் தான். ஆனால் ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்குது. எனக்கு இது ஓகே ஆயிடுச்சு, நல்லா இது பார்க்குறதுக்கு அழகாகுது. எல்லா கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இது ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு. எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு இல்லை நாளைக்கு தான் வருவாங்க. என் பையன் எல்லாமே ரொம்ப கஷ்டமாகுது. அயான் பையன், அவன் என் கூட தான் இருப்பான் மாடியில் இந்த டைம்லலாம். என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா என்னை வந்து சட்டாச்சுன்னு இந்த டைம்லலாம் டைம் பாஸ் பண்ணியிருக்கோம். பட் அவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒய்ஃபும் இல்லை, அவதோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. எதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க டேடிக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு, அதனால பார்க்க போயிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தனியாக இருக்கிறது ஒரு மன வருத்தம் தான். அது என்ன தான் இருந்தாலும் 1000 பேர் நம்ம முன்னாடி இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தால் ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் அது. சரி என்னவோ இதுக்காக தான் இந்த கண்ணாடி வாங்கினேன் பார்த்தீங்கன்னா 750 கொடுத்து. அதான் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இது. 750 சும்மாவா? 750 ரூபா. இந்த காலத்தில் 10 ரூபா சம்பாதினா ரொம்ப கஷ்டமாகுது.
750 கொடுத்து பந்தை வாங்கி ஷோரூமில் போய் பந்தை வாங்கி பாருங்க அப்படியே பந்தை காமிச்சிட்டு சரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி அப்படியே சுருக்கி போட்டு தான் வந்தேன். என்ன பண்ணுறத வாங்கிட்டேன். ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிட்டு 750 ரூபா கொடுத்து வாங்கணுமா அந்த மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. இது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா 200 தான் இருக்கும். இதோட குவாலிட்டி 100 ரூபாயில் கூட நான் வாங்கிக்கிறேன். 100 ரூபாயில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இது பார்த்தீங்கன்னா மேலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மோட்டாக வரும். அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா புட்டி கண்ணாடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வயசான காலத்தில் எல்லாம் அந்த போடுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் கண்ணாடி. இதே மாதிரி தான் கலர்லாம். பட் இருந்தாலும் இதோட லென்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஓகே, கொஞ்சம் திக்னஸாகவே இருக்குது லென்ஸு. இன்னும் இது பாருங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக இருக்குது. இது பாருங்கள், எனக்கு இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த கண்ணாடி வேணும்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பச்சை பாஸ் இது பார்த்தீங்கன்னா அங்கே தான் லொக்கேஷனை நான் சொல்கிறேன், ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். வேணுங்கிறது நான் நம்பர் போடுறேன், அதில் பார்த்து நீங்கள் இது பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.